ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் A.P. சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 மாதத்திற்குள் புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, OSR காங்கிரஸ் கட்சியின் திரு சுப்பாரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 கிலோமீட்டர் சாலை கர்நாடகாவிலும் 45 கிலோமீட்டர் தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2,467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார். இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தின இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் A.P. சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜோரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் A.P. சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.